அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். சீமான் அவர்கள் மேலேயும் நாம் தமிழர் கட்சி மேலேயும் சவுக்கு சங்கர் மனசுல இந்த அளவுக்கு வன்மம் இருக்கும் அப்படின்னு அவர் கூட பேனல்ல உட்காந்து இன்டர்வியூல பேசக்கூடிய லியோ மாலதி கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. என்னப்பா இவரு மனசுல இந்த அளவுக்கு வன்மம் வச்சிருக்காரு அப்படின்னு. வன்மம்னு சொல்றதை தாண்டி அதை தாண்டி ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தா சொல்லலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நபரை புறக்கணிச்சு பேசுறது அப்படிங்கிறத நம்ம வன்மம்னு எடுத்துக்கலாம். திட்டமிட்டு புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா சரி வன்மத்துல செய்யறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் சவுக்கு சங்கர் அதுக்கு மேல ஒரு படி போயிட்டு புறக்கணிச்சதை தாண்டி நக்கல் நையாண்டி இந்த விஷயம் எல்லாமே செஞ்சிருக்காரு. அந்த இன்டர்வியூ அந்த கிளிப்பை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு நாள் சீமான் அவர்கள் குறித்து கொஞ்சம் அமைதியா நாம் தமிழர் குறித்து இந்த அளவுக்கு காட்டமா விமர்சிக்காம வன்மத்தை கக்காம இருந்த சவுக்கு சங்கர் இப்ப ஏன்பா திடீர்னு இந்த அளவுக்கு இறங்கி செய்யறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனசுக்குள்ளேயும் இருக்கலாம். சோ என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். உங்களை சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கண்டென்ட் எல்லாம் எடுத்துக்க முடியாது. திருப்பி பணம் ஏறிட்டு போக வேண்டியது. என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் இப்ப ரீசன்ட் டைம்ஸ் அவருடைய இன்டர்வியூல பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னா, விஜய் ஸ்ட்ராங் கிடையாதுப்பா, அவரால் ஒரு பூத் கமிட்டி அமைக்க முடியாது, அவரால் 234 தொகுதிக்கும் கேண்டிடேட்டை கூட சூஸ் பண்ணி நிறுத்த முடியாது. ஸோ அவர் எப்படியா இருந்தாலும் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்குள்ள வந்துருவார் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதாவது இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதுக்கு விஜய் உள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. மேபி அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அசைன்மெண்டா கூட இருக்கலாம். அந்த அசைன்மெண்ட்டுக்காக தான் அவர் அப்படி கூட பேசியிருக்கலாம். ஸோ அப்படி பேசிட்டு இருந்த டைம்ல ஜூலை 4ஆம் தேதி பனையூர்ல தமிழக வெற்றி கழகம் சார்பில் செயற்குழு கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது. கூட்டத்துல நிறைய விஷயங்கள் அதிமுகவை குறித்து பேசப்படுது, பிஜேபி குறித்து பேசப்படுது, எல்லாம் பேசுறாங்க. பட் ஃபைனலா என்ன பண்ணப்படுது அப்படின்னா, பாமக பிஎம்கேல இதே விஷயத்தான் பண்ணுவாங்க. செயற்குழு கூட்டம், தேர்தலுக்கு முன்னாடி செயற்குழு கூட்டம் கூட்டி கூட்டணி சம்பந்தமான முடிவுகளை எங்க கட்சியோட தலைவர் ராமதாஸ் அவர்கள் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் ஒத்துக்கிறோம், ஒரு மனதா ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கப்படும். சோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துடைய செயற்குழு கூட்டத்திலையும் இதை மாதிரி ஒரு முடிவு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. சோ பிஎம்கே ஸ்டைல்ல இங்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற விஷயத்த அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட அந்த கட்சியோட தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. சோ உறுதியா விஜய் முதல்வர் வேட்பாளர் அவரை ஏத்துக்கக்கூடியவங்க தான் அந்த அலைன்ஸ்குள்ள வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த அன்னைக்கே உறுதி பண்ணிட்டாங்க தமிழக வெற்றி கழகம். சோ அதுக்கப்புறம் இன்டர்வியூல அவருடைய சேனல்ல பேசக்கூடிய சவுக்கு சங்கர் என்ன பேசுறாரு அப்படின்னா, 2026 மும்முனை போட்டி வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அதாவது ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ், இந்தாண்ட பக்கம் டிஎம்கே அவங்களுடைய அலைன்ஸ், இன்னொரு பக்கம் விஜய் அப்படின்னு இவங்க 3 பேர் தான் மும்முனை போட்டி தான் இங்க இருக்க போகுது 26 தேர்தல்ல அப்படின்னு ரொம்ப இதுவா பேசுறாரு. பட் என்ன அப்படின்னா அங்க அந்த இன்டர்வியூல எங்கேயுமே சீமான் அவர்கள் குறித்தோ நாம் தமிழர் குறித்தோ பேசவே இல்லைங்க. திட்டமிட்டு பேசவே இல்லை, புறக்கணிச்சிருக்காரு. அதோட அவர் முடிச்சிருந்தா பரவாயில்ல. அவர் பேசாததுனால நிறைய பேர் என்ன கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா, அவருடைய சேனல் கமெண்ட்ஸ்லயும் நான் போய் பாக்குறேன், நிறைய பேர் நீங்க நாம் தமிழரை பத்தி பேசவே இல்லை, ஏன் பேசல? இப்ப சாதாரண கட்சியா இருந்தா நீங்க பேச வேணாம். பட் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு, 8.2% வாக்கு வாங்கியிருக்கு, ஆனா நீங்க ஏன் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ கீழே நிறைய பேர் கேட்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் பேசக்கூடிய சவுக்கு சங்கர் அதுக்கு அந்த கமெண்ட்ஸுக்கு சோசியல் மீடியாவில் அந்த கேள்விகளுக்கு நான் பதில் தரேன் அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் பேசுறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இந்த 3 கட்சிகளும் நான் மும்முனை போட்டின்னு சொன்னேன். ஸோ இந்த 3 கட்சிகளும் வெற்றி பெறறதுக்காக போட்டி போடுறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியும் சீமானும் பயிற்சி எடுக்கிறதுக்காக போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நக்கலான தோனியில சீமான் அவர்கள் நிறைய மேடையில சொல்லியிருப்பாங்க, நம்ம வெற்றி பெற்றால் நல்ல விஷயம், முயற்சி, ஆனா அது நடக்கல அப்படின்னா அதை ஒரு பயிற்சியா எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த களத்துல ஓடணும் அப்படிங்கிற விஷயத்த நிறைய மேடைகள்ல சொல்லி பார்த்திருப்பீங்க. ஸோ அதை நக்கல் பண்ணி புறக்கணிச்சது இல்லாம அந்த நக்கல், அந்த தோனி, அந்த சிரிப்பு இருக்குல்ல, அதை பாக்குறப்ப உண்மையாலுமே அவர் மேல ஒரு மரியாதை உண்டு. ஆனா இதை பாக்குறப்போ அந்த எல்லாமே அப்படியே, ஏன்னா ஒரு பத்திரிகையாளரா செயல்படுறோம் அப்படிங்கிற இடத்த உட்காந்து பேசக்கூடிய நபர் தன்னுடைய சொந்த விருப்பம்
அது வெறுப்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அங்க பேசக்கூடாது. டேட்டா என்ன சொல்லுது, பாஸ்ட் ஹிஸ்டரி என்ன சொல்லுது, ரியாலிட்டி என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்த தான் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அதை விட்டுட்டு நான் ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணேன், விஜய் வந்து இதுக்குள்ள கொண்டு வரதுக்கு, அதுல நான் தோத்து போயிட்டேன். சோ அந்த கோபத்துல வந்து நான் சீமானை தாக்குறேன், சீமானை அட்டாக் பண்றேன், அவரை அட்டாக் பண்ணி நாம் தமிழர் வீக்கா இருக்கு அப்படின்னு அவங்க மனசுல நான் சைக்காலஜிக்கலா பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் அவங்க ஏதாவது ஒரு அலைன்ஸ்குள்ள வருவாங்க அப்படின்னு இந்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேர்வையில இந்த வன்மத்தை கக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்குல்ல, இதை உண்மையா திமுக ஊடகம் கூட இந்த அளவுக்கு இறங்கி செய்வாங்களா அப்படின்னு தெரியல. பேருக்காவது 4வது ஆளா சீமான் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு திமுக ஊடகம் கூட போட்டுருவாங்க போல. ஆனா அதை இந்த சவுக்கு சங்கர் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அவரு யாருக்கிட்டே ஏதோ ஒரு அசைன்மெண்ட் வாங்கி செம்மட்டையா அடி வாங்கிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதோட விரக்தியில தான் அவர் வந்து நாம் தமிழரை அட்டாக் பண்றாரு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அவரு பிஜேபி கூட ஏதாவது அக்ரிமெண்ட் அசைன்மெண்ட் போட்டுக்கிட்டாரா, இல்ல ஏடிஎம்கே கூட போட்டுக்கிட்டாரா, இல்ல டிஎம்கே கூட அவர் போட்டிருக்காரா அப்படின்னு நமக்கு தெரியாது. அத மாதிரிதான் அவர் செய்யக்கூடிய நபர். சோ அதுல எங்கேயோ அடி வாங்கிட்டாரு. விஜய நான் இதுல கமிட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே கிட்ட அக்ரிமெண்ட் போட்டாரா, இல்ல ஏடிஎம்கே கிட்ட அக்ரிமெண்ட் போட்டாரா, என்ன பிளான் போட்டு அதுல சொதப்புனாரு அப்படின்னு தெரியல. கடந்த காலங்கள்லயும் இந்த மாதிரி தேர்தல் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய டேட்டா டீட்டெயிலா எடுத்து சொல்லக்கூடிய நபர் தான். ஆனா தேர்தல் சம்பந்தமான விஷயங்கள்ல அவர் தோத்து போயிருக்காரு அப்படிங்கிறது தான் ஏடிஎம்கே சைட்ல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர், அதாவது சவுக்கு சங்கரை நம்பி ஏடிஎம்கே அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்பக்கூடிய விஷயம், சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இன்னும் விஜய் ஒரு தேர்தலை எதிர்கொள்ள இன்னும் கேண்டிடேட் எப்படி போடுறது, என்ன மேப்பிங் அப்படின்னு கூட பிளான் பண்ணல, பூத் கமிட்டி இன்னும் ஃபார்ம் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனா அவரை மும்முனை போட்டியா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்றதும், சீமான் அவர்களை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் அப்பட்டமான பச்சைத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த எண்ணத்துலதான் அவர் நடந்திருக்காரு அப்படிங்கிறது அதை பாக்குறப்பவே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவர் வந்து சீமான் அவர்களுக்கு ஆதரவா பேசணும், இல்ல பிஜேபிக்கு ஆதரவா பேசணும் அப்படின்னு இங்க யாரும் சொல்ல வரல, இந்த கட்சிக்கு ஆதரவா பேசணும் அப்படின்னு சொல்ல வரல. தன்னை ஒரு நடுநிலைவாதி அப்படின்னு சொல்லிக்கிறார்ல, அதுக்கேத்த மாதிரி டேட்டா என்ன சொல்லுது, பாஸ்ட் ஹிஸ்டரி என்ன சொல்லுது, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல. அதை விட்டுட்டு இதை முழுசா இருட்டடிப்பு செஞ்சுட்டு ஒரு பக்கம் ஜால்ரா அடிக்கிறது, சொம்பு தூக்குற வேலை இந்த இன்டர்வியூல அவர் செஞ்சிருக்காரு. மத்த இன்டர்வியூல எப்படி பண்றாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. நிறைய இடங்கள்ல வந்து உண்மையை வெளிக்கொண்டும் வந்திருக்காரு. ஆனா இந்த இன்டர்வியூல அவர் பேசினது, அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சீமானுக்கு எதிராக சீமான் மேல இருக்கக்கூடிய வன்மத்தை கக்கக்கூடிய விஷயமா தான் நான் பாக்குறேன். இறுதியா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்களே தமிழக வெற்றி கழகத்துடைய ஆலோசகரா இருந்த பிரசாந்த் கிஷோர் வந்து தற்காலிகமா நான் இங்க இருந்து வெளியில போறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா பார்க்கப்பட்டது. ஏன்னா 21 தேர்தலில் டிஎம்கேவை ஆட்சியில் அமர்த்தினதே அவரு தான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இதுல தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள அவர் வந்ததும் அது வந்து ஒரு பெரிய பூஸ்டா பார்க்கப்பட்டது. பட் இப்ப அவரே சில மாதங்கள்லயே வந்து நான் தற்காலிகமா விலகிறேன் அந்த பொறுப்புல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள நிறைய குழப்பங்கள் நடக்குது. ஒரே ஒரு ஆலோசகர் கிடையாது, மாத்தி போறவன் வரவெல்லாம் ஐடியா கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அத மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள ஏதோ நடந்துட்டு இருக்கு. சோ அதனாலதான் பிரசாந்த் கிஷோர் வந்து இதுல இருந்து வெளியேறி இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே பிரசாந்த் கிஷோர் வந்து தான் வேலை அதாவது ஜெயிக்கிற பக்கம் தான் ஒரு வேலையை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவரு போயிட்டு வேலை பார்த்து ஜெயிக்க வைக்கிறதுலாம் அடுத்தது, இவரு ஜெயிக்கிற பக்கம் எதுவோ அந்த பக்கம் தான் வேலையே பார்ப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்னா என்ன பண்ணும், என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறது பிரசாந்த் கிஷோருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சோ அப்படி தெரிஞ்சியும் நாம அதுல வேலை பார்க்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கிரெடிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, சோ அது அடி வாங்கிடும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து வெளியில போயிருப்பார் அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி நிறைய ஆலோசகர்கள் இருக்கிறதுனால இவங்கள்ட்ட பேசி நம்மளால புரிய வைக்க முடியாதுப்பா, இவங்களுக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்னு தெரியல அப்படிங்கிற அடிப்படையில கூட அவர் வெளியில போயிருக்கலாம். சோ தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள ஏதோ குழப்பம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த வீடியோவை எப்படி கன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எங்கேயோ கடி வாங்கின சவுக்கு சங்கர் வந்து யாருக்கிட்டயோ சுத்தி ஏதோ நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல தோத்து போன சவுக்கு சங்கர் வந்து நிறைய பேர்கிட்ட கடி வாங்கின சவுக்கு சங்கர் வந்து ஏதோ ஒரு கோவத்துல சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் கடிச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் இப்போ தமிழக வெற்றி கழகத்தோடைய முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. சோ இதுதான் கடைசியா, இதுதான் இறுதியா அப்படின்னா கிடையவே கிடையாது. தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் மாறும்.
234 கேண்டிடேட்டை சூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா கூட அதுக்கப்புறம் கூட விஜய்க்கு தெரிய வரும், இல்ல இது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, இது வேற மாதிரி களம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் புரிய வரும். முடிவுகள் அப்படிங்கிறது மாற்றப்படும். காலங்காலமா அதுதான் நடக்கும். பட் இன்னும் தேர்தலுக்கு 8-9 மாசம் இருக்க காலகட்டத்திலேயே இப்போ சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது யாராவது கூட்டணிக்குள்ள வருவாங்களா, இப்படி சொல்லிட்டாங்க, யாராவது கூட்டணிக்குள்ள வருவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான். பட் இது கடைசி மாதம் 2026 மார்ச் மாதத்துல கூட இந்த முடிவுகள் அப்படிங்கிறது மாற்றப்படும். என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, விஜய் தனிச்சு போட்டியிட மாட்டார், முதல்வர் வேட்பாளராக போட்டியிட மாட்டார். ஏதோ ஒரு நேரத்துல வேற வழியே இல்லாம இங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு வேற வழியே இல்லாம ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஏண்டா கட்சி தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஏதோ ஒரு அலைன்ஸ்குள்ள போவார் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமா இருக்கு. அதாவது என்னுடைய எண்ணம்னா என்னுடைய ஆசை கிடையாது, அதுதான் பிராக்டிக்கல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இத மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய அரசியல் சார்ந்த விஷயங்கள், மக்களுக்கு எதிரான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். நன்றி.